வேண்டாம். இல்ல சம்பிரதாயம். இல்லைங்க, வேணாம். நான் பால் சாப்பிட மாட்டேன். உட்காருங்க. என்ன டெலீட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, அன்வான்ட் ஃபோட்டோஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஸ்மோக் பண்ணிக்கலாமா? சாரி சாரி, நான் தூக்கி போட்டுறேன். இல்ல இல்ல, விண்டோலாம் க்ளோஸ்டா இருக்குல்ல, அதான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க அப்பா அம்மா அவசரப்பட்டு இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சோ என்னை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க வீட்ல உங்களை பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? உங்களை பத்தி தான். என்ன பத்தி தான்? என்ன சொன்னாங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பாக்குறீங்க, எல்லாமே சொன்னாங்க. அது இல்லைங்க, என்ன பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும். சரி சொல்லுங்க. வாழ போறது நம்ம தான். அதனால என்னை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். உங்க போட்டோ கூட பார்க்காம தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு பேர் காவ்யா. காலேஜ் டேஸ்ல இருந்தே லவ் பண்ணோம். சந்தர்ப்ப சூழ்நிலையால நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். எங்க அதனால நான் ஏதாவது பண்ணிப்பேனோன்னு எங்க அப்பா அம்மா அவசரமா இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு என் மனசு கேட்கல. அதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியுது. வாழ்க்கையில யார்தான் காதலிக்கல? நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்கலன்னா அது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும் கூட அவசியம் இல்லை. ஆனா சொல்லிட்டீங்க. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஏத்த மாதிரி மாற நான் முயற்சி பண்றேன். நான் இன்னும் அதுல இருந்து வெளியே வரலங்க. நீங்க படுத்துக்கோங்க, நான் வெளில போய் சோஃபால படுத்துக்கிறேன். காதலும் கற்று மர, காதலும் கற்று மர. நெஞ்சோடு கலந்திடு உறவாலே காயங்கள் மறந்திடு அன்பே, நிலவோடு தென்றலும் வரும் வேலை. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னங்க டீ? இல்லைங்க, நான் பால் டீ குடிக்க மாட்டேன். என்ன பண்றீங்க? பிளாக் டீ போடுறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? கொடுங்க, நான் போட்டு தரேன். இல்ல இல்ல, பரவாயில்ல, நான் போட்டுக்கிறேன்.
Yes, sir. I'll be there in half an hour. Same location, right? எங்க Huh? சாப்பிட்டு போலாமே. Sir, 1 minute. ஒரு அர்ஜென்ட் கிளைண்ட் மீட்டிங். நான் அவசரமா போகணும். நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. On the way, sir. ஐயோ, எங்க எங்க ஏன் கட் பண்றாரு? அண்ணா, கயல் பேசுறேன். சொல்லுமா. அவரு ஆபீஸ் விட்டு கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டானே அப்பவே. அப்படியா? இல்ல இன்னும் வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணாலும் கட் பண்றாரு. ஐயோ, அந்த நான் எங்க போச்சுன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இருமா. ஓகேண்ணா. எங்க போய் பொறுக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே, லூசு பையா. ஹலோ. டேய், எங்கடா இருக்க? நம்ம பார்ல. உன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணா ஏன்டா கட் பண்ற? யார் பொண்டாட்டி? யாரு பொண்டாட்டியா? மவன இருடா வரேன். அது ஒண்ணும் இல்லம்மா, வேலை முடிஞ்சு வரும்போது மேனேஜர் கார் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன டிராப் பண்ண சொன்னாரு. நான் அப்படியே நைஸா நழுவி வந்துட்டேன். பாவம் மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. அது ஒண்ணும் இல்லம்மா, அவரை டிராப் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு வந்துருவாமா. அவர் சொன்னாரா? ஆமாமா, அவன் தான் சொன்னாமா. அது என்கிட்ட சொல்லிருக்கலாமேனா? கார் ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பான். அதுவும் இல்லாம அந்த மேனேஜர் ஒரு என்ன கட் பண்ணிட்டா. இவன ஐயோ, இவன் வேற. டேய் மச்சி, என்னடா கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள இங்க வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க? அங்க உன் பொண்டாட்டி உன்னை காணும்னு எனக்கு போன் பண்ணி சாவடிக்கிறா. மச்சான், என்னால காவியாவை மறக்க முடியலடா. டேய் மச்சி, உன் இஷ்டத்தோட தானே கல்யாணம் பண்ணாங்க. கயல் பாவுண்டா. கல்யாணத்தை பண்ணிட்டு இப்ப இங்க வந்து காவியாவை மறக்க முடியலன்னு சொல்லி தண்ணி அடிச்சிட்டு இருக்க. காவியா இனிமே உன் லைஃப்ல வர போறது கிடையாது. கயல் தான் உன் வைஃபும் உன் லைஃபும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. எப்படிடா அவளை மறந்துட்டு இன்னொரு பொண்ணோட வாழ முடியும்? நான் என்ன மிருக ஜென்மமா? லவ்வுடா. மச்சி, உன் நிலைமை எனக்கு புரியுதுடா. கஷ்டம்தான், ஆனா மாத்திக்கிட்டு தான் ஆகணும். காவியாவை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ட்ரை பண்ணு. கயல் கூட லைஃப ஜாலியா ஸ்டார்ட் பண்ணு மாப்ள. ப்ரோ, ஒன் மோர் லார்ஜ். இரு சார், வேண்டாம். டேய், நான் உன்னை வீட்டுல விட்டுறேன், வா. இல்ல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிடா, போயிட்டு கால் பண்ண.
டீ. பயப்படாதீங்க, பிளாக் டீ தான். ம். தேங்க்ஸ். என்ன? தேங்க்ஸ் அண்ட் சாரி. எதுக்கு? இல்ல, நேற்று நைட் ட்ரிங்க்ஸ் அதிகமா சாப்பிட்டேன். ஏதாவது பார்ட்டியா? இல்ல. ஏதாவது பார்ட்டில ட்ரிங்க் சாப்பிட்டீங்கன்னா தப்பு இல்லை. ஆனா அவங்கள மறக்க முடியாம ட்ரிங்க் சாப்பிட்டீங்கன்னா அது தப்பு. இனிமே தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். என்னங்க, ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஏதாவது கிளையண்ட் மீட்டிங் இருக்கா? இல்லையே. ஏன்? அப்போ 2 இட்லி சாப்பிட்டு போலாமே. சரிங்க, உட்காருங்க. அச்சோ, ஒரு நிமிஷம். நல்லா இருக்கு. என்னங்க சந்தானம் சொல்ற மாதிரி இருக்கு? இட்லியோட டேஸ்ட் இட்லியில இல்ல, அது தொட்டு சாப்பிடுற சட்னில தான் இருக்கு. இந்தாங்க, சட்னி தொட்டு சாப்பிடுங்க. உட்காருங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். போதும். ஐயோ, ஏங்க போகும்போது கூப்பிடக்கூடாது, பட் இருந்தாலும் இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க. கயல் என் பேரு. கூப்பிடலாமே? சரி, வரேன் கயல்.
அது ஸ்மெல் வரலங்க. ஸ்மெல் வரலங்க. என்ன ஸ்மெல்லுங்க? ஸ்மெல் வரலங்க. ஓ இல்லைங்க, இனி குடிக்கல. Hello? Hello, ma'am. Am I speaking to Mrs. Kayal? This is Kayal. We are calling from ICICI Bank. This call is regarding... You're eligible for a personal loan, ma'am. Would you be interested? No, right now I don't want any loan. Are you employed, ma'am? No, I'm not working. I'm a housewife. If you need any loan, please feel free to contact us, ma'am. Yeah, if I need something, I'll call you back. Thank you, ma'am. Thank you so much. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க. என்னங்க படிச்சிருக்கீங்க? MCA. என்ன பார்த்தா படிக்காத பட்டிக்காட்டு பொண்ணு மாதிரி தெரியுதா? சாச்சா அது இல்லைங்க, உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல, அதான். தெரியுது. தெரிஞ்சுக்கணுமா? நாளைக்கு சண்டே லீவ் தானே? ஆமா. இப்போ டிரைவ் போலாமா? ஓகே. Just give me 2 minutes. நான் ரெடி. போலாமா? இது என்ன மாயம் என்னில் ஒருவித மாற்றம் நெஞ்சில் தினசரி போகும் பாதை கூட புதிதாய் தெரியுது கண்ணில். புது ஆரம்பம், புது ஆரம்பம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமே நம்ம லைஃப் கையல் கூட தான். ஹலோ. ஹலோ கதிர், நான் காவியா பேசுறேன். இதய சிறகிலே எடையேற்றி போனாயே கடந்த நொடியிலே உயிரே. இரவின் நிழலிலே இமை தாண்டி போகாதே இதயம் நொறுங்குமே உயிரே. நாம் கொண்ட காதல் யார் சொன்ன போதும் மாறாது மாறாதடி. தினமும் நினைக்கும் மனமே வேறென்ன வேணும், நீ மட்டும் போதும், நீங்காத நீங்காதடி உயிரே உயிரே.
நாளைக்கு அப்பா ஊர்ல இருந்து வராரு. அதுக்கு நான் என்ன பண்றது? உன்னை பார்க்க தாண்டா வராரு. என்ன பாக்குறதுக்கா? எதுக்கு? நம்ம லவ் மேட்டரை அப்பா கிட்ட சொல்லிட்டேன். ஏய், என்ன விளையாடுறியா? விளையாடலாம் இல்லடா, சீரியஸா தான் சொல்றேன். சொல்லிட்டேன். அவர் உன்னை பார்த்து பேசணும்னு சொல்றாரு. என்ன பேசணுமா? மாப்பிள்ளை யாரு என்னன்னு விசாரிக்காம அப்படியே கொடுத்துருவாங்களா? எது விசாரிக்க போறாங்களா? பயப்படாத, அவர் ரொம்ப ஸ்வீட். நான் எல்லாம் சொல்லிட்டேன். அவர் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரா. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் உன்னை பார்க்கணுமா. இப்போ என்னடி அவசரம்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சுத்திட்டு இருக்கிறது? கல்யாணம் பண்ணிக்கலாம் கதிர். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருக்கலாம் காவியா. இனிமே வெயிட் பண்ண முடியாது கதிர். நான் அப்பா கிட்ட பேசிட்டேன். அவரும் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. நாளைக்கு வந்து அப்பாவை பாருடா. என்ன நாளைக்கா? சான்ஸே இல்ல. ஆமாண்டா சொல்லும். அப்பா கிட்ட பேசிடுறான். என்கிட்ட பேசுற மாதிரிலாம் பேசாத. உன்கிட்ட பேசுற மாதிரினா? இதோ இந்த மாதிரி கோவப்படாத. அவர் எப்படி பேசுறாரோ அப்படிதான் நானும் பேசுவேன். ஓகே? தம்பி நீங்க? சார் கதிர், காவியா. ஓ கதிர், கதிர் வாங்க 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 வாங்க. காவியா சொன்னா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வாங்க உட்காருங்க. வாங்க 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 உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. இரா சாப்பிடுறீங்களா? டேய் இரா காஃபி கொண்டாடா. சார் 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 வேணாம் சார். தம்பி என் பொண்ண சின்ன வயசுல இருந்து ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன் தம்பி. அவ ஆசைப்பட்டதெல்லாம் அவ கண் முன்னாடி வந்து நிப்பாட்டிடுவேன். இப்ப நீங்க என் கண் முன்னாடி நிக்கிறீங்க. சரி, நீங்க எந்த ஊரு? சார் நான் மதுரை. ஓஹோ, அப்பா அம்மாலாம்? சார் அப்பா அம்மாலாம் ஊர்ல தான் இருக்காங்க. நான் இங்க தான் ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருக்கேன் சார். அதெல்லாம் சரி. தம்பி யாரு? அந்த நாயை கட்டி போடுங்கடா. தம்பி தம்பி நீங்க சொல்லுங்க. சார் நான் கதிர். தம்பி இத வெள்ளை கட்டி போட்டிருக்கமே நாய், அதுக்கே எல்லாம் இருக்கு. நாமெல்லாம் மனுஷங்க, நமக்கெல்லாம் இருக்காதா தம்பி? நான் கேட்கறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது சார். நம்ம மனுஷங்க, அது நாய், வெறும் நாய், அவ்வளவுதான் சார். தம்பி மனுஷங்களுக்கு சில விஷயம் ரொம்ப முக்கியம். அதுலயும் இது ரொம்ப முக்கியம் தம்பி. கரெக்ட் தான் சார். மனுஷனுக்கு மனசு முக்கியம். என் மனசுல காவியா இருக்கா, உங்க மனசுல தான். சரி தம்பி, நிறைய சினிமா பாப்பீங்க போல் இருக்கு. என் மனசுல மட்டும் இல்ல தம்பி, அதெல்லாம் எல்லார் மனசுலயும் இது இருக்கு. சரி, இவ்வளவு பேசுறிய, இதே நிலைமையில உங்க அப்பா இருந்தா என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா நீங்க பண்றத பண்ணிருக்க மாட்டார் சார். உங்க அப்பா என்ன பெரிய அப்பா டக்கரோ? சார் என்னடா தம்பி? வேணாம். தம்பி டேய் டேய், என் குடும்பத்தை பத்தி பேச உனக்கு தகுதியா கிடையாது. உன் பொண்ணை மறந்துட்டேன்னு போய் சொல்லு. ஏன்டா எங்க அப்பா அடிச்ச? உங்க அப்பா என்ன பேசினாருன்னு தெரியுமா? அவர் என்ன வேணாலும் பேசிருக்கலாம், அதுக்கு அடிப்பியா? ஏய், என்ன நடந்ததுன்னு தெரியாம சும்மா என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்காத.
எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரேன். பார்த்துட்டு வரியா? ஆமா, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரேன். உங்க அப்பா எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்காண்டி. என் அப்பாவை இன்னொரு வாட்டி அவன் இவனு பேசுன அவ்வளவுதான். அவனுக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை. சீப்பான வண்டி அவன். என்னடா சீப்பு? நீ தான்டா சீப்பு. உன்னை போய் லவ் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? நீ உங்க அப்பா மாதிரி தானே இருப்ப? ஆமாண்டா, அப்படிதான். இன்னையோட எல்லாம் ஓவர். இனிமே உன் லைஃப்ல நான் இல்ல. குட் பை. காவ்யா, காவ்யா. எங்க என்னங்க பண்றீங்க? தூக்கம் வரலையா? இல்லங்க, சும்மா அப்படியே காத்து வாங்கலாமேன்னு. எனக்கும் தூக்கமே வரலங்க. சரி, நம்ம கொஞ்ச நேரம் பேசலாமா? பேசலாம். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டா தப்பா நினச்சிக்க மாட்டீங்களா? என்னங்க? காவியா பத்தி சொல்லுங்களேன். எதுக்குங்க? அவங்க என்னை விட அழகா இருப்பாங்கல்ல, என்னை விட ஹைட்டா, என்னை விட கலரா இருப்பாங்கல்ல. நீங்க லவ் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா அழகா தான் இருப்பாங்க. நான் அந்த அளவுக்கெல்லாம் அழகா இல்லைங்க, ஆனா ஏதோ கொஞ்சோண்டு இருக்கல. நீ அழகா தான் இருக்க. சோ என்னாச்சு? இல்ல, நீன்னு சொன்னீங்கல்ல, அதுவே அதிசயம்தான். சரி, உங்களுக்கு பிரேக்கப் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 3 மாசம் ஆகுது. 3 மாசம் தான் ஆகுதா? அச்சச்சோ, அதுக்குள்ள உங்க அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? சாரிங்க. நீங்க எதுக்குங்க சாரி கேக்குறீங்க? நான் தான் கேட்கணும். இல்ல, எங்க வீட்ல உங்க போட்டோ காமிச்சாங்களா, சோ உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. உங்களை பத்தி எதுவுமே விசாரிக்காம டக்குன்னு ஓகே சொல்லிட்டேன். நீங்க பிரேக்கப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் அது வரைக்கும் நம்ம ஏன் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது? ஓகே. சரி, ஓகேடா. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ வாடா போடா. சரி, ஓகேடா கதிர், டைம் ஆச்சு, நான் போய் தூங்குறேன். நிறைய தம் அடிக்காம சீக்கிரம் வந்து தூங்கு. ஓகேங்க. கதிர் எங்க? வெளியில தூங்கலாமேன்னு. அட, அதான் நம்ம இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, அப்புறம் என்ன? அதுக்கு இங்கே தூங்குங்க, தப்பில்ல. ஃப்ரெண்ட் வாங்க. கதிர், கதிர், என்னங்க? இங்க கொஞ்சம் வாங்கல.
எதுக்குங்க? ஐயோ கொஞ்சம் உள்ள வாங்க. எங்க சோப் ஏதாவது மறந்துட்டீங்களா? டவல் ஏதாவது எடுத்து தரணுமா? ஐயோ அதெல்லாம் இல்ல, நீங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க கதிர். என்னங்க என்னாச்சு? ஏங்க என்னங்க? எங்க கண்ணை திறந்து பாருங்க. ஏங்க ஐயோ கதிர் கண்ணு தரங்க. என்னங்க? டேப் டைட்டா இருக்குங்க. இவ்வளவுதானா? வேற என்ன நினைச்சீங்க? ஒண்ணு இல்ல. அவ்வளவுதாங்க. ஹாய் இப்போ வருதுங்க. தேங்க்யூ. குடிச்சிட்டு வாங்க. என்னாச்சு கயல்? என்னங்க என்னாச்சு? இல்லங்க வெங்காயம் கட் பண்ணும்போது. என்னங்க நீங்க பாத்து கட் பண்ண மாட்டீங்களா? இங்க வாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ரத்தம் நின்றுச்சு. கொஞ்சம் இருங்க, பேண்டேட் கொண்டு வரேன். என்னங்க நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா? இல்லங்க அது கட் பண்ணும்போது. எங்க அதான் நம்ம கிட்ட சாப்பர் இருக்குல்ல, இருங்க ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, இப்படி ஓபன் பண்ணி ஆனியனை போட்டு இதை இப்படி இழுத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஹாய் இது நல்லா இருக்கே. அப்படியே நீயே எனக்கு ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வந்திருக்காது. ஆம்லெட் ரெடி. சாப்பிடுங்க. என்னாச்சு? இல்ல சட்னி காரம், அதான் எரியுது. சரி இருங்க, நான் ஊட்டி விடுறேன். என்னங்க? என்னங்க? தேங்க்யூங்க. பாய். பாய். கதிர் இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க. பாய். ஹலோ கதிர், நான் காவியா பேசுறேன். நீ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணி என்ன பிளாக் பண்ணன்னு தெரியல. சத்தியமா நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன். இன்னைக்கு ஈவினிங் நீ வந்து என்ன பார்க்கலன்னா கண்டிப்பா இந்த உலகத்துல நான் இருக்க மாட்டேன். இன்னைக்கு மட்டும் நீ வரல. கதிர், I missed you. உன்னை பார்க்காம உன்கிட்ட
பேசாம என்னால இருக்க முடியலடா. நீ இல்லாம எனக்கு இந்த 3 மாசம் நரகமா இருந்துச்சுடா. எனக்கு யாருமே தேவையில்லை. என் அப்பா, என் அம்மா யாருமே தேவையில்லை. நீதான் வேணும். நீ மட்டும்தான் வேணும் கதிர். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோட கதிர். ஐ லவ் யூடா கதிர். You're going to be a father. ஹாய், என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? என்னாச்சு கதிர்? கதிர், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை. உடம்பு ஏதோ சரியில்லையா? ஒன்றும் இல்லை. கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. எங்க தலை வலிக்குது, கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க ப்ளீஸ். ஒரு பிளாக் டீ குடிச்சா சரியா போகுது. இந்தாங்க டீ குடிங்க. வேண்டாம். அட, பிளாக் டீ தாங்க போட்டிருக்கேன். இதை குடிச்சீங்கன்னா உங்க தலைவலி எல்லாம் சரியாயிடும். குடிங்க. எங்க வேண்டாங்க. அட, குடிங்கன்னு சொல்றேன்ல. வேண்டாம்னு சொல்றேன்ல. அம்மா. கயல், சாரிங்க. பரவாயில்லைங்க, நீங்க ஒன்னும் வேணும்னு பண்ணல, தெரியாம தானே தட்டி விட்டீங்க. இல்லைங்க, வேணும் தான் தட்டி விட்டு. கயல், நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு ஏத்த ஹஸ்பண்ட் நான் இல்ல. நான் ரொம்ப தப்பானவன். உங்களுக்கு ஏத்த வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கோங்க ப்ளீஸ்.
என்ன இந்நேரத்துக்கு கையில் கால் பண்றா? ஹலோ அண்ணா. சொல்லுமா. கதிர் இருக்காராண்ணா? கதிர் இங்கதான்மா இருந்தான். டே கதிர், உங்களால நீங்க போங்க. உன் ஒய்ஃப் லைன்ல இருக்கா? அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்களேன். அப்படியாமா? அவன் கொஞ்சம் தூரத்துல இருக்காமா. சரி, எப்ப வீட்டுக்கு வருவாருன்னு கேட்டு சொல்றீங்களா? ஃபோன் சார்ஜ் இல்லையா? ஓகேடா ஓகேடா. வந்துடுறானாமா, ஒரு 1/2 hourல வந்துடுறானா. என்ன பொழப்படாத. இதுக்குதான் கல்யாணம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணுங்கிறது. இதய சிறையிலே எடையேற்றி போனாயே கடந்த நொடியிலே உயிரே இரவின் நிழலிலே இவை தாண்டி போகாதே இதயம் நொறுங்குமே உயிரே நாம் கொண்ட காதல் யார் சொன்ன போதும் மாறாது மாறாதடி உனையே தினமும் நினைக்கும் மனமே வேறென்ன வேணும் நீ மட்டும் போதும் நீங்காத நீங்காதடி உயிரே உயிரே. கதிர், கதிர் என்னாச்சு கதிர்? கதிர், கதிர் இங்க பாருங்க. கதிர், கதிர் இங்க கொஞ்சம் பாருங்க கதிர். கதிர், இதயம் நொறுங்குமே காவியா, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஐயோ கதிர், நீங்க எந்த துரோகமும் பண்ணல. I love you. I love you too கதிர். காவியா, கதிர், கதிர். ஹலோ கதிர், டே என்னடா பண்ற? சோம்பேறி, தூங்கிட்டு இருக்கியா? டைம் என்ன ஆகுது? 11 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேன். நம்ம பாப்பாவை பாக்குறதுக்கு நான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன். கொஞ்சமாவது அக்கறை இருக்காடா உனக்கு? சீக்கிரம் கிளம்பி வாடா சோம்பேறி.
லூஸ் மாதிரி பண்ணிட்டோமே. ச்சே. போங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சார்ஜ் இல்லையோ? டீ. என்னங்க இது? சும்மா ஒரு சேஃப்டிக்கு தான். மறுபடியும் டீயை தட்டி விட்டுட்டீங்கன்னா? எங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கயல், சாரிங்க. நேற்று நைட் ட்ரிங்க் அதிகமாயிடுச்சு. அதனால வீட்டுக்கு எப்படி வந்தேன்னே தெரியல. சரி கதிர், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? தப்பா எதுவும் நினச்சிக்க மாட்டீங்களே? கேளுங்க. உங்க காவியா இன்னும் கான்டாக்ட்ல தான் இருக்காங்களா? இல்ல. ஏன்? சும்மா தான் கேட்டேன். ஆமா, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? தெரியாது. ஏதோ பெங்களூர்ல இருக்காங்க கேள்விப்பட்டேன். அவ்வளவுதான். ஓ அப்படியா? அவங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியாது. அவங்களுக்கு ஆனா என்ன ஆளுனா என்ன? அவங்க என்ன அவங்களேவா நினைச்சிட்டு இருக்க போறாங்க? உங்களை கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிருப்பாங்க. நீங்க தான். இங்க பார், அவ போயிட்டா. சும்மா ஒன்னும் தெரியாம ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசாத. காவியா கால் பண்றா. ஹலோ. ஹலோ கதிர், போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. எத்தனை வாட்டிடா கால் பண்றது? மணி 10 ஆச்சு. 10? பின்னென்ன, 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட். சீக்கிரம் கிளம்பி வா. கிளம்பிட்டேன், வரேன். Careful. ஸ்கேன் பார்த்தாச்சு. குழந்தை ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. கதிர், இனிமேதான் நீங்க உங்க ஒய்ஃபை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஸ்ட்ரெஸ் எதுவும் கொடுக்காதீங்க. ஹெல்த்தியா நல்லா சாப்பிட வைங்க. காவ்யா, டேப்லெட்ஸ் எல்லாம் ரெகுலரா எடுத்துக்கோங்க. மந்த்லி செக்கப்க்கு கரெக்டா கூட்டு வாங்க. நெக்ஸ்ட் செக்கப்ல பார்க்கலாம். ஹாப்பி பிரெக்னன்சி. ஓகே டாக்டர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. டேய் கதிர், பாப்பா ஸ்கேன்ல கியூட்டா இருந்துச்சுல? உனக்கு பையன் பாப்பா வேணுமா இல்ல பொண்ணு பாப்பா வேணுமா? எனக்கு பையன் பாப்பா தான் வேணும். உன்ன மாதிரி கியூட்டா. என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்ப என்னமோ இருக்கு, சொல்லு. காவ்யா, எப்படி? என்ன எப்படி? இல்ல, எப்ப நடந்துச்சு? தெரியும்டா நீ இப்படி கேப்பன்னு. உன் ஃப்ரெண்டு லோகேஷ் பேச்சுலர் பார்ட்டி வச்சானே, ஞாபகம் இருக்கா?
நீ தான் ஃபுல்லா டைட்லயே இருந்தியே. நான் எவ்வளவோ சொன்னேன், உனக்கு தான் குடிச்சா என்ன நடக்குதுன்னே தெரியாதே. எல்லாம் இந்த பாலா போன குடியால. காவ்யா, ஒரு வாட்டி தானே, அதுக்குமா? இல்ல தெரியாதுல்ல, அதான் கேட்டேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி நடிக்கிறியடா. அப்பாவிடா நீ. காவ்யா, உன்கிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டல? காவ்யா, என் நிலைமை சரியில்லை. நீ வேற தனியா இருக்க. நம்ம சப்போர்ட்க்கும் யாரும் இல்ல. ஐ மீன், உன் வீட்டு சைட்லயும் சரி, என் வீட்டு சைட்லயும் சரி. அதுக்கு இந்த குழந்தை தேவையா? இங்க பாரு கதர், அடுத்த மாசம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற, நீ உங்க வீட்டுல சொல்லிடு. இல்லன்னா நான் பெட்டி எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வந்துடுவேன். ஐயோ, பிரதர், ஒரு லார்ஜ். ஐயோ, என்னாச்சுனா? பயப்படாதம்மா, ஒண்ணும் இல்ல. பைக்ல வரும்போது லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. ஒன்னும் பெருசா அடையில. பாத்து ஒரு 10 நாளைக்கு டாக்டர் லெக் மூவ்மெண்ட் இல்லாம பாத்துக்க சொல்லிருக்காரு. ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்ல. டேப்லெட் எல்லாம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. பாத்து போடா. பாத்து உடம்பு பாத்துக்கோடா. மா பாத்துக்கோ, எதுவா இருந்தாலும் கால் பண்ணு, பயப்படாத. சரிண்ணா. டேய், உடம்பு பாத்துக்கோடா. எனக்கு கால் பண்ணு, சரியா? நான் வந்துடுறேன். பாத்து போடா. வரமா, பாத்துக்கோ. நீங்க பாத்து போங்க. இப்படி அடிபட்டிருக்கு. ஐயோ, சின்ன அடி தாங்க, பரவாயில்ல. இது பார்த்தா சின்ன அடி மாதிரியா தெரியுது. வலிக்குதா? ஐயோ, ரொம்ப வலிக்குதாங்க. சரி வாங்க, உள்ள வாங்க. பார்த்து மெதுவா புடிச்சுக்கோங்க. பார்த்து மெதுவா. எங்க இந்தாங்க, புடிங்க. கொடுங்க. நான் பாத்துக்கிறேன். பாத்துங்க. என்ன பண்றீங்க? சூப் குடிக்கிறேன். கொடுங்க. போதுங்க, போதும். சரி இருங்க, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஹலோ. ஹலோ கதர், என்ன பண்ற? காவ்யா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? எப்படி? ஹே, ஒன்றும் இல்லை, சின்ன அடிதான். 1 வீக் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நான் அங்க வரேன். இல்லை காவ்யா, நீ வர வேண்டாம், நீ ரெஸ்ட் எடு. காவ்யா, லெகமெண்ட் எடுத்தான், 1 வீக்ல சரியாயிடும் டாக்டர் சொன்னாரு.
நான் அப்புறம் பேசுறேன் காவ்யா, அப்புறம் பேசுறேன். நீ ரெஸ்ட் எடு, நேர்ல வந்து எல்லாத்தையும் சொல்றேன். சொன்னா புரிஞ்சுக்கோ காவ்யா. ஹலோ ஹலோ, நான் கதிர் பொண்டாட்டி பேசுறேன். போன வை. ஏ கதிர், யார் அது? காவ்யா, நான் சொல்றது கேளு காவ்யா. உன் வைஃப்னு சொல்றா? காவ்யா, நான் நேர்ல வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ எங்க இருக்க இப்போ? நான் இப்போ உன்னை உடனே பார்க்கணும். ஐயோ காவ்யா, நான் அடிபட்டு படுத்துட்டு இருக்கேன். நான் நேர்ல வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லடா, நீ என்னை ஏமாத்திட்ட. காவ்யா, இல்ல காவ்யா. நீ என்ன ஏமாத்திட்ட. ஐயோ காவ்யா, இல்ல காவ்யா. அப்ப யார் அந்த பொண்ணு? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நேர்ல வந்து தெளிவா சொல்றேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உன்னை கண்மூடித்தனமா லவ் பண்ணனே. காவ்யா, இல்ல காவ்யா, தயவு செஞ்சு அழாத. உனக்கு நேர்ல வந்து எல்லாத்தையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல காவ்யா. மா, கதிர், கதிர் என்னாச்சு? ஐயோ எந்திரிங்க, விடுங்க. எந்திரிங்க சொல்றேன்ல, எந்திரிங்க. மெதுவா பாத்து உட்காருங்க, உட்காருங்க. பாத்துங்க. என்ன கதிர், என்ன கூப்பிட்டு விடுங்க, உங்களுக்கு கோடி கும்பிடுங்க, போங்க. நான் தொட்டா உங்களுக்கு கூசுதோ? ஐயோ, டே மச்சான். சொல்றா மச்சான், உடம்பு எப்படி இருக்கு? கை ரொம்ப வலிக்குதுடா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னடா சொல்லு. எனக்கு ஒரு பியர் வாங்கி தர முடியுமா? டேய் மச்சான், ஆபீஸ்ல இருக்கேன்டா. டேய் வந்து வாங்கி கொடுத்துட்டு போடா. டேய் ஆபீஸ் டைம்டா, புரிஞ்சுக்கோ. என்ன மதியமே சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்ட? டே மயிரு, உன்னால வாங்கி தர முடியுமா முடியாதா? ஆபீஸ் டைம்ல வர முடியாது, இங்கே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இச்சி போன விடா. கதிர், என்னாச்சு கதிர்? வலிக்குதா? சொல்லுங்க கதிர், வலிக்குதா எங்கயாவது? ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லுங்க கதிர். எங்க ஒண்ணும் இல்ல. ஏதா சாப்பிடுறீங்களா? நான் வேணா சூப் எடுத்துட்டு வரட்டுமா? ஒண்ணும் வேண்டாங்க, போங்க. சொன்னாதானே தெரியும். எனக்கு ஒரு பியர் வேணும், உன்னால வாங்கி தர முடியுமா? முடியாதுல்ல, போ போ. கதிர், கதிர் எந்திரிங்க. என்னங்க? கொஞ்சம் எந்திரிங்க.
பொறுமையா. இப்போ எனக்கு சாப்பாடு வேணாங்க. உங்களால தூங்க முடியலல்ல? இதை குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குங்க. வேற ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். யாருங்க? கதிர், என் ஹஸ்பண்ட் தான். பார்சல் வந்திருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. என்னது இது? இவ்ளோ பெருசா இருக்கு. துப்பாக்கியா? கதிர், ஏதோ பார்சல் வந்திருக்கு. ஓ, வந்துருச்சா? இருங்க. என்னது இது? பாத்து. கொடுங்க, நான் பிரிக்கிறேன். என்ன கதிர் இது? அது கொடுங்களேன். எதுக்கு இது? எல்லாத்துக்கும் உங்களே கூப்பிட முடியாதுல்ல. கையில் என்ன பண்றீங்க? நான் இருக்கிற வரைக்கும் நானே உங்களை பாத்துக்கிறேன். பாத்து. எங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க கதிர். கயால். இருங்க, நான் ஹாட் வாட்டர் கொண்டு வரேன். சூடா இருக்கா? சாரிங்க.
காவ்யா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். காவ்யா, காவ்யா. எப்படா மறந்த? எப்படி மறந்த? ஒரு 3 மாசத்துல எப்படி என்ன மறக்க முடிஞ்சது? என் மேல வச்சிருந்த லவ் அவ்வளவுதானா? அப்ப நீ என்ன டைம் பாஸ்க்கு லவ் பண்ணியா? என்னடி பேசுற? நான் உன்னை சீரியஸா தான் லவ் பண்ணேன். ஓ, பண்ணியா? அப்ப இப்பவும் பண்றேன். உங்க அப்பா பண்ணது தப்பு. இந்த 3 மாசம் நானாவே இல்ல. உன்னை மறக்க முடியாம ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகி ரோட்ல படுத்து கிடந்தேன். என் வாழ்க்கையே எனக்கு வாழ பிடிக்கல. நீ ஏதோ பெங்களூர் போயிட்ட, கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. கேள்விப்பட்ட உடனே சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண. ஆனா தப்பிச்சிட்டேன். அந்த சாவுக்கு கூட எனக்கு பிடிக்கல. எங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? எங்க அப்பா அம்மாக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன். இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. காவ்யா, என்னால உன்னை மறக்க முடியாது காவ்யா. சொல்றத கேளு. இப்ப நீ என்ன சொல்ல போற? அதான் எல்லாம் முடிஞ்சிச்சு. கயல் ரொம்ப நல்ல பொண்ணு. நான் ஃபர்ஸ்ட் நைட்ல நம்ம ஸ்டோரி எல்லாத்தையுமே அவளுக்கு சொன்னேன். அவளும் புரிஞ்சுக்கிட்டா. நாங்க ஒரே வீட்டில தான் இருக்கோம். ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும். அப்ப என் வயித்துல வளர குழந்தைக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? காவ்யா, அது ஏன் குழந்தை, அதுக்கு நான் தான் அப்பா. கயல் கிட்ட நான் பேசுறேன். அவ பிராக்டிகலான பொண்ணு, புரிஞ்சுப்பா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். என் வயிற பாருடா. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இதை மறைச்சு வைக்க முடியும் சொல்லு? சத்தியமா நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. I love you கதிர். I love you. என்னை விட்டு போகாத. கயல், 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 கயல். இங்கதான் இருக்கீங்களா? என்ன? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னது? நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்களே சொல்லுங்க.
கயல் ஆ இங்கதான் இருக்கீங்களா? என்ன? நம்ம வாழ்க்கை காவியா கூட தான். அவளுக்கு துரோகம் பண்றது தப்புடா கதிரு. கல்யாணம் ஆகி 2 மாசம் தான் ஆகுது. இப்போ ஒன்றும் குறைஞ்சு போல. கையால் வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துடாத. தைரியமா சொல்லிடுறா. சொல்லிடு கதிரு. கயல், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நானும் தான். என்னது? நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்களே சொல்லுங்க. கதிர், சொல்லிடு. கயல், காவ்யா இஸ் பிரெக்னென்ட். என்னால அவளுக்கு துரோகம் பண்ண முடியாது. என் குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது. சாரிங்க. நீங்க நல்லவங்க தான். நான் அடிபட்டு இருக்கும்போது என்ன ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. உங்க வாழ்க்கையை நான் சேர்த்து கெடுக்க விரும்பல. அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா நான் காவ்யாவோட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கோங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட போய் நடந்த எல்லா உண்மையும் சொல்லி உங்களை விட்டு வந்துடுறேன். அவங்க என்னை அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல, எந்த லீகல் ஆக்ஷன் எடுத்தாலும் பரவாயில்ல. நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த தப்பும் பண்ணல கதிர். நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்க. ஆனா நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்களே சொன்னீங்கல்ல, உங்க அம்மா மாதிரி நான் உங்களை பாத்துக்கிறேன்னு. பொண்டாட்டியா இருக்க முடியலனாலும் உங்களை ஒரு அம்மாவா இருந்து பார்த்துக்க முடியும்ல. நான் உங்க கூடவே இருக்கேன். ஏங்க, நான் செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் தண்டனை அனுபவிக்கிறீங்க? என்னால உங்களுக்கு சந்தோஷமே இல்ல. இல்ல கதிர், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க. காவியாவை பத்திரமா பாத்துக்கோங்க. வேணும்னா இங்க கூட்டிட்டு வாங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஹலோ. ஹலோ கயல், எப்படிம்மா இருக்க? ஹலோ அப்பா. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன்ப்பா. மாப்பிள்ளை நல்லபடியா பாத்துக்கிறாரம்மா? நல்லபடியா பாத்துக்கிறாருப்பா. அவர் மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. அது போதுடா எனக்கு. இந்தா உங்க அம்மா பேசுறாங்களா? ஹலோ கயலு, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. ஏதாவது நல்ல செய்தி இருக்காமா? ஹலோ கயலு, கயலு, ஹலோ ஹலோ கயலு, ஹலோ ஹலோ ஹலோ, என்னம்மாச்சு? ஹலோ கயலு, என்னம்மாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இப்போதானம்மா கல்யாணம் ஆயிருக்கு. லைஃபை கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா பார்த்துக்கலான்னு இருக்கும். என்னமோம்மா, எங்க இந்த காலத்து பிள்ளைங்க நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்க போறீங்க? சரிம்மா, பாத்துக்கோ. சரிம்மா, நான் வைக்கிறேன். டேய் மச்சான், இது நல்லாவா இருக்கு? மதியமே குடிக்க ஆரம்பிச்சிட்ட.
இப்பதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. நீ உயிர் பொழைச்சதே மறுபுறப்படா. மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்ட. மச்சான், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. டேய் மச்சி, என்ன கேட்டனா நீ கையல் கூட வாழ்றதான் சரின்னு படுது. டேய், எப்படிடா? காவ்யா பிரெக்னெண்டா இருக்கா, உனக்கே தெரியும். அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? மச்சான், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஹலோ, எங்கடா இருக்க? சொல்லுமா. இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ கொஞ்சம் வரியா? நம்ம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரலாம். நான் உடனே வரேன். உன்னால முடிஞ்சா வா, இல்லைன்னா நான் பாத்துக்கிறேன். ஏன் காவ்யா இப்படி எல்லாம் பேசுற? நான் உடனே வரேன். என்னாச்சு? மச்சான், காவ்யா உடம்பு சரியில்லை, நான் கிளம்புறேன் மச்சான். சரி, நீ ஏதோ சொல்ல வந்த. ஒண்ணு இல்ல, நீ போ. ஃபர்ஸ்ட் நீ காவ்யாவை பாரு. போ, அப்புறம் கால் பண்றேன் மச்சான். நீ போ. பாத்து. என்னாச்சு காவ்யா? ரொம்ப முடியலையா? நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் போ, அது போதும். ஏன் காவ்யா இப்படி பேசுற? குடிச்சிட்டு வந்திருக்கியாடா நீ? யாராவது ஹாஸ்பிட்டல் போகும்போது குடிச்சிட்டு வருவாங்களாடா? எல்லாம் என் தொலை இழுத்து. சாரி காவ்யா. காவ்யா, உனக்கு என்ன செய்யுது அத சொல்லு. எப்பா சாமி, நீ முதல்ல பார்த்து வண்டி ஓட்டு, அதுவே போதும் எனக்கு. பாத்துருங்க காவ்யா. கையெடு. காவ்யா, கதிர், காவ்யா ரொம்ப வீக்கா இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா நார்மல் டெலிவரி ரொம்ப கஷ்டம். வீட்ல சரியா பாத்துக்கிறீங்களா இல்லையா? இல்ல டாக்டர், நான் ஆபீஸ் போயிடுவேன். ஏன் வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? இல்ல டாக்டர். மிஸ்டர் கதிர், நெக்ஸ்ட் 4 months ரொம்ப குரூஷியல். நீங்க இவங்கள பத்திரமா பாத்துக்கணும். நல்லா சாப்பிட சொல்லுங்க, வாக்கிங் கூட்டிட்டு போங்க. அண்ட் காவ்யா, நீங்களும் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. நல்ல ஹெல்தி ஃபுட்ஸா சாப்பிடுங்க. சரியா? நெக்ஸ்ட் வீக் ஸ்கேனிங்க்கு வந்துருங்க. கதிர், டேக் குட் கேர் ஆஃப் ஹர். ஓகே டாக்டர். தேங்க்யூ மேம். டாக்டர் என்ன சொன்னாங்க கேட்டியா? டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? என்ன முடிவு எடுத்திருக்க? என்ன? அவட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். என்ன சொன்னா? புரிஞ்சுக்கிட்டா. காவ்யா, நீ கவலைப்படாத. இனிமே உன் கூட தான் இருப்பேன். உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். லவ் யூடா கதிர்.
இதெல்லாம் நல்லா தான் பண்றேன். குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும்லடா கதர். நீ குடிச்சாலே எல்லாத்தையும் மறந்துடுற. ஏதோ இது கூட எப்ப நடந்ததுன்னு நீ என்கிட்ட கேக்குற. நீ பாப்பா மேல ப்ராமிஸ் பண்ண இனிமே குடிக்க மாட்டேன்னு. ஹேய், விளையாடாத. கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றேன். ஓகே, காலமுக்கு. வாங்க கதிர். நிறைய தடவை நான் உங்களுக்கு கால் பண்ணேன். எனக்கு புரியுது, நீங்க பிஸியா இருந்திருப்பீங்க. சாரி கதிர். கயல், புரிஞ்சுக்கோங்க. எனக்காக ஏன் உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்றீங்க? நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்கள நல்லபடியா பாத்துக்கோங்க. உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. கயல், அதுக்காக நீங்க உங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களா? ஒன்னும் ஸ்பாயில்லாம் ஆகல. நீங்க உங்க மண்டையை போட்டு தேவையில்லாம உருட்டிக்காதீங்க. டே கதிர், எங்க இருக்க? இன்னும் 1 hourல வந்துடுறேன். சரி, சீக்கிரமா. ஏங்க, ஒரு நிமிஷம். என்னங்க? என்னது இது? மாங்காய். மாசமா இருக்கவங்களுக்கு புளிப்பா சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது சத்துலேகியும் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட சொல்லுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இருங்க இருங்க கொஞ்சம். எங்க நீங்க எதுக்குங்க இதெல்லாம்? நீங்க வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுது. ஏதாவது பூச்சி கீச்சி இருக்கும், அதான் தட்டிட்டு போடுங்க. எங்க ஒரு நிமிஷம். நைட்டு வீட்டுக்கு வருவீங்களா? வந்துடுவேன். கயல் அட்டெண்டர், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. டாக்டர். மிஸ்டர் கதிர், யாரு அவங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அது வந்து டாக்டர், என்னோட ஃப்ரெண்ட். அவங்க வழுக்கி விழுந்த இம்பாக்ட்ல ப்ளீடிங் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஃபேமிலி. ஏன் டாக்டர், என்னாச்சு டாக்டர்? ஏதாவது சீரியஸா? நத்திங் டு வரி. 2 days அப்சர்வேஷன்ல இருக்கணும். தென் ஷீல் பி ஆல் ரைட். தேங்க்ஸ் டாக்டர். பட் தேங்க் காட், அவங்க பேபி ரொம்ப சேஃபா இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பேபியா?
எங்க இருக்க? காவ்யா. 1 hourல வரேன்னு சொன்ன. இல்ல காவ்யா. எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு? கயல். கயலா? கயலுக்கு என்ன? கயல் கீழே வந்துட்டா. ரொம்ப அடியோ? இல்ல காவ்யா, கயல் கீழே விழுந்து பிளட். டாக்டர் பிரெக்னன்ட்னு சொல்றாங்க. கதர், எங்க இருக்க நீ? ரேடியன்ட் ஹாஸ்பிட்டல்ல. நான் வரேன். இல்ல காவ்யா, வேண்டாம். நான் வரேன். காவ்யா, போய் வாய திறந்தாலே போய். என் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு உன் பின்னாடியே வந்தனடா. ஒரு நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடியே சுத்தினடா. ஒரு உலகத்துக்கு முன்னாடி என்ன வைஃப்னு கூட ஏத்துக்க மாட்டேங்கிறியடா. நாளைக்கு இந்த குழந்தை பிறந்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அப்பம் பேர் தெரியாத புள்ளன் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன என்னன்னு கூப்பிடுவாங்க. நல்ல பேரு வாங்கி கொடுத்தடா சாமி. இதுக்கு மேல நான் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? காவி, என்ன பேசுற நீ? இப்படி எல்லாம் பேசாத. என் வாழ்க்கைய கெடுத்தது போதாது, நீ இப்ப அந்த பொண்ணு வாழ்க்கைய சேர்த்து கெடுத்துட்டியா? அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பா இல்ல. இதுவும் வயித்துல வளர்ற நம்ம குழந்தை மேல சத்தியமா? இப்போ அது நம்புறியா? அந்த பொண்ணு எங்க? ஹே காவ்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன் டாக்டர். இவங்க எப்படி இருக்காங்க? நத்திங் டு வரி. எல்லாமே நான் கதிர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். சலைன் கொடுத்ததுனால தூங்கிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் ஓகே. தேங்க்ஸ் டாக்டர். ஆமா கதிர், இவங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க? சொல்லிட்டு டாக்டர், வந்துட்டு இருக்காங்க. நான் ஈவினிங் வந்து பாக்குறேன். டாக்டர், பத்திரமா பாத்துக்கோ. நீ எங்க வர? நான் டிராப் பண்றதுக்கு. நான் போய்க்கிறேன். நீ பத்திரமா பாத்துக்கோ. டிஸ்சார்ஜ் ஆனதும் அவங்கள வீட்டுல விட்டுட்டு நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு. என்ன புரிஞ்சுதா? ம். ஹே கயல், இப்போ எப்படி இருக்கு? டாக்டர் கூப்பிடட்டா? இல்லைங்க, பரவாயில்ல. ஐம் ஆல் ரைட். நேற்று நைட்ல இருந்து தூங்கலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்ல. சாப்பிட்டீங்களா? கயல், என்ன பற்றியே பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் பாருங்க. டாக்டர் நீங்கள் எந்திரிச்சதும் லிக்விட் ஃபுட் கொடுக்க சொன்னாங்க. நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். கதிர், நீங்களும் சாப்பிட்டு வந்துருங்க. குட் மார்னிங் கயல். டாக்டர், என்னோட டோன்ட் வரி, உங்க பேபி சேஃபா இருக்கு.
என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டீங்களா? உங்க ஹஸ்பண்ட் வந்தாச்சா? எங்க அவரு? டாக்டர், இவர்தான் என் ஹஸ்பண்ட். கொஞ்சம் அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ் போட்டுடுறேன். கயல் இருங்க, நான் வரேன். கயல் பார்த்து. ஓகேவா? கயல், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அப்படி என்ன கேட்க போறீங்க? கேளுங்க. உங்க வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பா? கயல், கயல் ப்ளீஸ் அழாதீங்க. கயல் அழாதீங்க. கயல், நான் சொல்றதை கேளுங்க. கயல், இதுல என்ன இருக்கு? ஏன் அழறீங்க? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல ப்ரீவியஸ் லைஃப் பத்தி எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. என்கிட்ட ஏன் மறைச்சிங்கன்னு எனக்கு தெரியல. கயல், இங்க பாருங்க, அவர் யாருன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் அவர் கூட உங்களை சேர்த்து வைக்கிறேன். என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன், விட்டா பேசிட்டே போறேன். உங்களுக்கு எல்லாம் குடிச்சா அம்மா யாரு பொண்டாட்டி யாருன்னு வித்தியாசம் தெரியாதா? ஒரு பொண்ணு தாண்டா சொல்லணும் அவ வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா யாருன்னு. நல்லா கேட்டுக்கோ, என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா நீதான். இதுக்கு மேல உனக்கு சந்தேகமா இருந்தா வாடா, என் கூட வா. வாங்க கயல். என்னாச்சு கயல்? ஏன் அழுறீங்க? கயல் ப்ளீஸ் காம் டவுன். என்னாச்சு? டாக்டர் ப்ளீஸ் எங்க கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் எடுத்து கொடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் டிஎன்ஏ டெஸ்ட் உடனே எடுக்க முடியாது. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. டாக்டர் ப்ளீஸ், ஐ பெக் யூ டாக்டர் ப்ளீஸ், எங்களுக்கு எடுங்க. நான் எடுக்கிறேன். கதிர் வாங்க. கயல், கயல். கயல், டாக்டர் கூப்பிடுறாங்க, உள்ள போங்க. கயல், உங்க டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு. The DNA is matching with கதிர். Thank you டாக்டர். கதிர், உங்களுக்கு இப்ப எல்லாம் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகலைன்னா நீங்க தான் கவுன்சிலிங் போகணும். இதுக்கு மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்க வைஃபையும் உங்க குழந்தையும் பத்திரமா பாத்துக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். கயல் ப்ளீஸ் அழாதீங்க ப்ளீஸ். எப்படி கதிர், எப்படி என்ன பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? உங்களையே சுத்தி சுத்தி வந்தேனே, நீங்க தான் என் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்க. உங்களால எப்படி என்ன பார்த்து அப்படி கேட்க முடிஞ்சிச்சு? இதே வார்த்தைய உங்களால காவியா பார்த்து கேட்க முடியுமா?
எனக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு பிடிக்கலையா கதிர்? அவ்வளோ கேவலமான பொண்ணானா? புருஷன் போனதுக்கு அப்புறம் எவனோ ஒருத்தனுக்கு கதவு திறந்து விடுறதுக்கு அவ்வளோ கேவலமான பொண்ணெல்லாம் நான் இல்ல. எங்க வீட்டுல என்ன எவ்வளவு செல்லமா வளர்த்தாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவ்வளோ கனவோட வந்தேன். நீங்க தான் என் உலகம், நீங்க தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சு வந்தேன். மனசுல 1000 கனவோட வந்தேன். இப்படி ஒரே வார்த்தையில சுக்கு சுக்கு அடைச்சிங்களே. கயல், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் கயல். பிடிக்கிறது வேற, லவ் பண்றது வேற கதிர். நான் உங்களை லவ் பண்றேன் கதிர். I love you கதிர். நானும் தான் காவ்யாவை மறந்துட்டு உங்க கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். காவ்யா கிட்ட சொல்லிட்டு வரலான்னு போனேன். ஆனா அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொல்லிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. எல்லாம் இந்த பாலா போன குடியால என் வாழ்க்கையே நரகமாயிடுச்சு. தினமும் செத்து செத்து பொழைக்கிறேன். என்னடா 2 பேரோட வாழ்க்கையும் இப்படி சேர்த்துக்கு எடுத்துட்டோமேன்னு. கயல், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் கயல். நீங்க என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி. ஹலோ, எங்கடா இருக்க? இங்க வீட்ல. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. என்னடா? நேர்ல வந்து சொல்றேன். சரி வா. ஹலோ காவ்யா, எங்க இருக்க? இங்க வீட்ல. அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அவங்களே எப்ப நீ ஊருக்கு அனுப்புற? சரி, நீ எப்ப நம்ம வீட்டுக்கு வர? நான் நேர்ல வந்து சொல்றேன். என்னடா முக்கியமான விஷயம்? இப்ப என்னடா முடிவு பண்ணிருக்க? என்னடா முடிவு பண்ணணும்? என்ன முடிவு பண்ணணும்? கையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அவ அப்பாவிடா. ஆனா காவ்யா பாவம், அவ வயிற்றுல என் குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. என்னால 2 பேரையும் விட முடியலடா. பைத்தியமாடா நீ? காவ்யா வயிற்றுல வளர்றது உன் குழந்தையே இல்ல. காவ்யா, 2 more large காவ்யா, please. போதும், பாத்துக்கதா நீ இருக்கல. Please. போதும். 2 more large. சொன்ன கேளு. இந்த மச்சான் செம்மையா போயிட்டு இருக்கு பார்ட்டி. என்ஜாய் பண்றியா? மச்சான் செம்ம கட்டடா. யாரா? டேய், அவன் நம்ம ஃப்ரெண்டோட ஆள்ரா. டேய், ஃப்ரெண்டோட ஆள்னா பார்க்க கூடாதானே? மச்சான் தப்புடா. டேய், பார்க்க தானே செஞ்சேன், வேற என்ன பண்ண? டேய், நீ நாளைக்கு US போற. ஒழுங்கா இந்த பார்ட்டிய என்ஜாய் பண்ணிட்டு முடிச்சுட்டு ஊருக்கு போற வழியை பாரு. சரியா? ஓகேவா? கதிர் போதும்டா, ஆல்ரெடி நிறைய குடிச்சிட்டடா. ஏன்டி பார்ட்டிக்கு வந்து சாவடிக்கிற? பேபி ஒரே ஒரு அசிங்கமா பண்ணாத கதிர், எல்லாரும் பாக்குறாங்க.
டேய் போதும் குடு. One more. டேய் கதிர். மச்சான். ஏய் கதிர். பாத்ரா. எழுந்து போ. Hey. பாத்து. Hey, விட்றா. I'm all right. Okay. I'm all right. ஒண்ணுல all right. பரத் நான் பாத்துக்கிறேன். இவனை ஏதாச்சும் பண்ணு. டேய் மச்சான் என்னடா? மச்சான் காவியா காவியா. டேய் விடு. மச்சான் கொஞ்சம் சரக்குடா. மச்சான் போதும்டா வாடா. டேய் 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 கொஞ்சம்டா. டேய் வேணாம்டா மச்சான். என்னடா நீ? பேசாம படு. பாத்து மச்சான். காவியா டென்ஷன் ஆவறாடா. ஏய் காவியா. இவனோட வந்திருக்கவே கூடாது. ஹே கம் ஆன். எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷனா இருக்க? எப்படி பண்றான் பாரு. அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. சில் காவியா, சில், ரிலாக்ஸ். ஓகேவா? அவன் இந்த பார்ட்டியை பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். லெட் ஹிம் என்ஜாய். நான் இந்தியால இருக்க போற கடைசி நாள் இன்னைக்கு தான். அதுக்கு தான் இந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான். நீ டென்ஷன் ஆகாத. ஹேவ் எ ட்ரிங்க். இல்ல இட்ஸ் ஓகே. ஏய் இட்ஸ் ஜஸ்ட் எ கோக்கியா. ஹேவ் இட். குடி. ஓகே ஓகே தேங்க் யூ. ஹே என்னாச்சு? ஆர் யூ ஓகே? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மேபி அப்செட்னால நினைக்கிறேன். யூ ஜஸ்ட் டேக் கேர். யூ நீட் எனி ஹெல்ப்? நோ நோ. ஷல் ஐ டேக் யூ? இட்ஸ் ஓகே ஐல் மேனேஜ். கதர். ஏய் காவியா. சும்மா கதர். காவியா. வேண்டாம் கதர். One more large காவியா. கதர் தப்புடா. ஒண்ணு. கதிர். டேய் கதிர். டேய் நீ என்னடா இங்க? போடா டேய். டேய் நாய. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? சில்ரா சில் மச்சான். நம்ம ஃப்ரெண்டோட ஆள்றா அவன். நாளைக்கு நான் இந்தியால இருக்க மாட்டேன்டா. அவகிட்ட போய் சொல்ல போறியா இல்ல அவங்கிட்ட போய் சொல்ல போறியா? மச்சான் நீ என்ன சொன்னாலும் அவனை நம்ப மாட்டான், அவனை நம்ப மாட்டான். ஏன்னா மிக்ஸ் பண்ண ட்ரக் அந்த மாதிரி. என்னடா சொல்ற? அவளை ஊரை விட்டு போறதுக்குள்ள ஒரு தடவாச்சும் அனுபவிக்கணும்னு நினைச்ச மச்சான். அதுக்கு தான் இந்த பார்ட்டிய. வேலையை பாரு மச்சான். நானும் ஃப்ரெண்டு தான். டேய் போ. இது நான் அன்னைக்கே சொல்லிருப்பேன்டா. ஆனா நீதான் உனக்கும் காவியாக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்ன. அவன் சாவி என் கையில தான்டா. டேய் முடிஞ்சது முடிஞ்சதுடா, விடுறா.
இத காவியாக்கு எப்படியாவது சொல்லி புரிய வை. என்னடா சொல்லி புரிய வைப்ப? என்ன சொல்லி புரிய வைப்ப? பாவண்டா அவன் என் குழந்தை நினைச்சு இன்னொருத்தன் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கான். அதுக்கு நீ என்னடா பண்ண போற? டேய் கதிர், மச்சான் நான் காவியாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா. டேய் நீ என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? இல்லடா மச்சான், சீரியஸா தாண்டா சொல்றேன். நான் காவியாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா. இந்த உண்மை உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சத்தியம் பண்ணு. டேய் கதிர், சத்தியம் பண்றா. என்ன கதிர், ஒரு மாதிரியா இருக்க? காவியா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்போவே வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்ல கதிர், வேண்டாம். நீ கயல் கூட தான் வாழணும். காவியா, எனக்கு எல்லாம் தெரியும் கதிர். நீ கயலோட வாழ்றதுதான் கரெக்ட். சாரி கதர், என்னால உனக்கு எவ்வளவு பிரச்சனை. உன் லைஃபையே நிம்மதி இல்லாம பண்ணிட்டல. ஐம் சாரி. காவியா, உன் வயித்துல குழந்தை வளருது. ஏன்? என் குழந்தைய நான் நல்லா பார்த்துப்பேன். தப்பு பண்ண அந்த நாயை நல்லா வாழும்போது தப்பே பண்ணாத நான் எதுக்கு தலை குனிஞ்சு நடக்கணும்? ஒரு வேளை இந்த குழந்தை ஆம்பளை குழந்தையா பிறந்தா அவன் கிட்ட பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்ப்பேன். என்ன பத்தி நீ கவலைப்படாத, நான் நல்லா வாழுவேன். உன் கண் பார்வை படாத இடத்துல. கதிர், நீ எந்த தப்பும் பண்ணல கதிர். இவ்வளவு நாள் நீ பட்டதே போதும். என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. I'm sorry. Sorry கதிர். Take care. I always love you. நாம் கொண்ட காதல் யார் சொன்ன போதும் மாறாது மாறாதடி. கயல், ஆடிட்டிங் ஃபைல் அங்க, சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. தேடிட்டு இருக்கப்பா. தேடிட்டு இருக்கியா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. காவியா, காவியா. என் செல்ல குட்டி, எப்பவும் காவியா தான் பெஸ்ட். உங்களுக்கு எப்பயும் என்னை விட காவியா தான் முக்கியம். இதய சிறகிலே எடையேற்றி போனாயே கடந்த நொடியிலே உயிரே. இரவின் நிழலிலே இமை தாண்டி போகாதே, இதயம் நொறுங்குமே உயிரே. நாம் கொண்ட காதல் யார் சொன்ன போதும் மாறாது மாறாதடி. உனையே தினமும் நினைக்கும் மனமே, வேறென்ன வேணும், நீ மட்டும் போதும், நீங்காத நீங்காதடி. Congratulations. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. குட் வர்க். 2 பார்ட் 2 பண்ண போறீங்க. சீசன் 2 பண்ணிடுங்க. அப்படியே சேம் கப்பல் அப்படியே கண்டினியூ. ஓ வெரி குட்.
வழங்குபவர் தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.